தலைவா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லா சொத்தையும் உங்க பேர்ல பத்திரம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சரியா இருக்கான்னு பாருங்க. இதுக்கு தாண்டா ஆசைப்பட்டேன். ஏ நிஷா, நிஷா வாடி செல்லம். என்ன டார்லிங், இன்னைக்கு இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? என்ன விஷயம்? இது என்னன்னு தெரியுதா? என்ன இது டாக்குமெண்ட்? இந்த டாக்குமெண்ட்ல தான் நம்ம சந்தோஷமா இருக்குது. கரிய பத்திரண்டி, கரிய பத்திரம். இது அந்த கல்ட்டுனா என் பெரியப்பா அவன் சொத்தை எல்லாத்தையும் பத்திரமா அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். சூப்பர் டார்லிங். டார்லிங், இதுல எப்படி நம்ம அவங்க கிட்ட கையெழுத்து வாங்க போறோம்? அதுதான் இருக்குது நிஷா. அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பிளான் பண்ணி மடக்கி கையெழுத்து வாங்கணும். அப்படி என்னன்னு என்கிட்ட கேளு, நான் சொல்றேன்டி. இனினா அவனுக்கு பல்லாக்க தூக்கி இல்ல. இந்த பத்திரம் இருக்கு, அனுப்ப போறேன். பாடைய கட்டி அவனை அனுப்ப போறேன். மரண வேலி போட்டு வெட்ட வெளிச்சமாக்க போறேன். அதுக்கப்புறம் சத்தம் இல்லாம கையெழுத்து போட்டானா வச்சுட்டு சமாதானமா போயிடலாம். சண்டித்தனம் பண்ண கொடூரமான சாவுதான் அவனுக்கு. சூப்பர் டார்லிங், சூப்பர். அவன் செஞ்ச பாவத்துக்கு இதுதான் கூலி. அவனுக்கு இனிமே வரணும் மரணம், அதோட அவன் காலி. அவன் மகனுக்கு நாம போடணும் வேலி, அப்பதான் நாம இருக்க முடியும் ஜாலி. என்னடி நிஷா ஒரே அடுக்கு மொழியா பேசுற? ஜாலி வேலி கூலின்னு கலக்கறப்பா. உங்க கூட இருக்க இல்லையா, இப்படி பேசினாதானே வண்டி ஓடும். இந்த போட்டியில மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இந்த சொத்து எல்லாத்தையும் விட்டு விட்டு ஃபாரின்ல போய் நமக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் இந்த அரசாங்கமே நினைச்சாலும் நம்மள காட்டி கொடுக்கவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்புறம் அரசாங்கத்துக்கு அல்வா கொடுத்துடலாம். எப்படி எப்படி எப்படி